கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட சபையின் சார்பாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து யாவரையும் பார்க்க கர்த்தர் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காய் சிலாக்கியத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தில் முதலாவது ஞாயிறன்று நாம் தெய்வ பாதத்தில் வந்திருக்கிறோம். கடந்த 7 மாத காலங்களே கர்த்தர் வெற்றிகரமாய் முடிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். எனவே நாம் தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமில்லை, தேவன் நம்ம எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சபையில் அநேக இடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த இடங்களை நிறைப்பது நம்முடைய வேலை. நாம் வரணும், மற்றவர்களை அழைத்து வர வேண்டும். எனவே அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களால் இயன்ற ஊழியங்களை செய்யுங்க. ஒரு சிலர் நல்லபடியாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அது பார்க்கும்போது சந்தோஷம். மற்றவர்களும் என்ன செய்யணும்? நாம் யாரும் இணைந்து அந்த ஊழியத்தில் பங்கு கொள்ள தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் கர்த்தருடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி விசேஷமாக நமக்கு எல்லாருக்கும் தேர்ந்த வேத பகுதி எங்கன்னு கேட்டால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37, 38 வசனங்கள். இந்த இதில் நான் ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி செய்தியின் சுருக்கத்தை கொடுத்துருக்கிறேன். இதுக்கு இடையில் இடம் இருக்குது. தயவுசெய்து கேட்டுட்டு எழுதும்படியாக உற்சாகப்படி. ஆங்கிலத்தில் தமிழ்லையும் இருக்குது. என்னுடைய ஸ்லைடு ஆங்கிலத்தில் போடுறதுக்கு என்ன காரணம்னா, வாலிப பிள்ளைங்க நிறைய பேருக்கு ஆங்கிலம் தான் தெரியும். நான் தமிழில் பேசுகிறதுனால என்னது உங்களுக்கு புரியாத பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்லைட் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி தான் இங்கே போட்டிருக்கோம். எனவே இந்த அருமையான கால வேளையில் உங்களை பார்க்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் நன்றியுள்ள பிள்ளையாக இருக்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருடத்தில் நம்ம மாதம் ஒரு தலைப்பை ஒட்டி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன பேசியிருக்கேன், இன்றைக்கு தலைப்பு இந்த மாதம் முழுவதும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு சிறப்பானதை கொடுக்குறது, கிவிங் அவர் பெஸ்ட் டு காட் அப்படின்னு போட்டு தான் இன்றைக்கி இந்த மாதத்தில் தலைப்பு. இதுவரை நாம் தேவனத்தில் எல்லா காரியங்களும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார், பலத்தை கொடுத்துருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார், வேலையை கொடுத்துருக்கிறார், மனைவி கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். எனவே தேவனுக்கு நாம் எப்படி கொடுக்க போகிறோம்? ஜான் எஃப் கென்னடி சொல்கிறாரு, டோன்ட் ஆஸ்க் வாட் த கண்ட்ரி ஹஸ் டன் டு யூ, பட் ஆஸ்க் வாட் யூ ஹவ் டன் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாரு. ஜான் எஃப் கென்னடின்ற பிரசிடென்ட், அமெரிக்கா ஃபார்மர் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, நாடு எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னு கேட்காதீங்க, நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேளுங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி கல வேலைகளை நீங்கள் திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்க. காட் ஹஸ் கிவன் எவ்ரிதிங் வாட் யூ ஹேவ் டுடே, யூ கேனாட் அவுட் கிவ் காட்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு மிஞ்சி நான் என்னால் கொடுக்க முடியாது. அது கொடுத்தது அது ஒரு பகுதியை தான் என்னால் கொடுக்க முடியும். இஸ் இட்? அப்போ பெற்றவங்களுக்கு கூட அதே மாதிரி தான். அப்பா அம்மாவுக்கு நம்ம என்னத்தை திருப்பி கொடுக்க முடியும்? அப்பா அம்மா கொடுத்ததுல தான் திருப்பி கொடுக்க முடியும். ஸோ எனவே இந்த அருமையான கால வேலையில் உங்களோட உற்சாகப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் கேட்க போகிற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவனுக்கு கொடுக்குறது எப்படி கொடுக்க போகிறோம் என்பதை தான் நம்ம கேட்குறோம். அதில் முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, த ப்ரையாரிட்டி ஆஃப் லவ்விங் ஹிம், அதுதான் போட்டிருக்கேன். அதாவது தேவனை அது என்ன செய்ய போகிறோம், நாம் நேசிப்பதன் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்தில் கொடுக்க போகிறோம் என்பதை காமிக்க போகிறோம். அதுதான் இந்த வேத பகுதியில் முக்கியமான பகுதி. ஸோ எனவே தலைப்பு போட்டிருக்க கர்த்தரை நேசிப்பதன் முன்னுரிமை அப்படின்னு போட்டுருக்கிறோம். முதலாவது இடத்துல எப்படி நான் கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவரை நேசிப்பதற்கு நான் முன்னுரிமை கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மேலே என்ன வைக்க போகிறேன்? ஆண்டவரை வைக்க போகிறேன், அவரை நேசிக்க போகிறேன். அதை தான் இந்த வேத பகுதி எனக்கு சொல்லுது. வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேத பகுதியில் தமிழில் போட்டுருக்குறோம். வாங்க நம்ம இந்த பார்க்கலாம். வாங்க இந்த வேத பகுதி எல்லாரும் இணைந்து எனக்கு சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமாக வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? படிங்களா? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதை மனப்பாடம் பண்ணிடணும். முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மனப்பாடம் பண்ணுவதற்கு. வாங்க ஒவ்வொரு நேரம் வேகமாக போயிடுவோம், டைம் இல்லாததுனால, கம்யூனியன் இருப்பதுனால. ஆக 3 உபதலைப்புகள் இந்த இதிலே நான் போட்டிருக்கேன். அதனால் நான் மறுபடியும் பேச விரும்பலை. தயவுசெய்து உங்கள் கையில் இந்த தாள் இருக்குன்னா அதை பார்த்துக்கங்க. முதலாவது, கர்த்தரை என்ன செய்யணும்? கடவுளை உச்சபட்சமாக நேசிப்பதற்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுள் வசனம் சொல்லுது, இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் ஃபார் த லார்ட். அது மாத்திரம் கிடையாது, அன்பின் முறைகள், அதாவது மேனர் ஆஃப் லவ், எப்படி நான் நேசிக்கணும் என்பதை போட்டிருக்குது. மூணாவது, த ப்ரையாரிட்டி ஆஃப் லவ், எப்படி நான் என்ன ஏன் முதலாவது வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை வேகமாக ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், சுருக்கமாக விளக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் போக இருக்கிறேன். பாருங்களேன். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எரிக் லிட்டில்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு சகோதரரை பார்த்துட்ருக்கேன். யார் அந்த எரிக் லிட்டில்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே நான் போட்டிருக்கேன். ஸ்காட்டிஷ் என்னது அத்லீட் எரிக் லிட்டில் என்ன செய்கிறாரு? ஒலிம்பியன். இவர் 1924 ஜூலை 11 என்ன செய்கிறாருன்னா, 400 மீட்டர் டேஷில் ரேஸில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் கோல்டு மெடல் வின் பண்ணுறார்.
ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அவர் 400 மெடல் ரன்னர் கிடையாது. அவர் 100 மீட்டர் டேஷ் ஓடுறவர். 100 மீட்டர்னால் இன்றைக்கி உசைன் போல்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அதை போகிற அவர் அன்னைக்கு சாம்பியன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அவர் என்ன செய்வார், முதல் வருவார். பட் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அவரை சண்டே அன்னைக்கு ஹீட்ஸ் வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க? சண்டே ஹீட்ஸ்னால் தெரியுமா அவங்களுக்கு? ட்ரைனிங் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ சண்டே வச்சுட்டோன்னு சொல்லிட்டாரு, ஐ எம் நாட் கோயிங் டு ரன் ஆன் சண்டே. என்ன பண்ண மாட்டேன் நான், ஞாயிற்றுக்கிழமை எல்லா பையனும் என்ன செய்கிறான், டே இவன் கோல்டு மெடல், ஸ்காட் அந்த நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் வரப்போது, ஒலிம்பியன் வரணுன்னா எவ்வளோ பெரிய காரியம். அவன் ரொம்ப நல்லா ட்ரெயின்டு அத்லீட்டு. 100 மீட்டர் தான் அவருடைய ஸ்பெஷல் கேம், அவருடைய கேமு. ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டேன்ட்டார், சண்டேல வச்சதுனால அவர் சொல்லிட்டார், ஐ எம் நாட் கோயிங் டு ரன். எல்லாருக்கும் ரொம்ப துக்கம். பிரஸ்காரம் போட்டு வாங்குன்னு வாங்குறான், எல்லாம் திட்டுறான். என்னடா ஓடிட்டு போய் சர்ச்சுக்கு போயிடலாமே. அவர் சொல்லிட்டார், நோ ஐ எம் நாட் கோயிங் டு ரன். அப்புறம் என்ன பண்ணார், அவருடைய கேமே கிடையாது 400. அவர் ஓடவே மாட்டாது, ஓடினதும் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, எதுக்கு போடுறதுக்கு, 400 மீட்டர் நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 400 மீட்டர் ஓடுறாரு. என்ன செய்கிறாரு, ஓடுறாரு. எப்படி ஓடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ தான், ஃபயர் போச்சு. உடனே போன உடனே அவனுக்கு பின்னாடி வர்றவன் 5 நிமிஷம் பின்னாடி வர்றான். இவர் தான் ஃபஸ்ட்டில் போயிட்டார். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறார், 400 மீட்டர் டேஷில் என்ன செய்கிறாரு, ஓடி போய் முன்னாடி நிற்கிறாரு. எப்படி ஓடினேன்னு கேட்குறாங்க. நான் கண்ணை மூடிட்டு ஆண்டவர்கிட்ட பலத்தில் ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஹெரிக் லிட்டில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி நாட்டில் அவர் ஒரு படம் கூட வந்திருக்கு, சேரியட் ஆஃப் ஃபயர்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுது, ரியல் ஸ்டோரி பிஹைண்ட் தி சேரியட் ஆஃப் ஃபயர் மூவி ஆல்சோ திஸ் இஸ் த கேம். அவருடைய பார்வை, ஹார்ட் அண்ட் மைண்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் ஃபோக்கஸ் ஆன் லவ்விங் காட் அபவ் ஆல் ஈவன் வென் இட்ஸ் வாஸ் காஸ்ட்லி. அவரால் முடியாது, எல்லாம் நம்மளாக இருந்திருப்போம்னா என்ன செஞ்சுருப்போம். கோல்டு மெடலாக ஏசுவான்னு கேட்டால் கோல்டு மெடல் ரொம்ப முக்கியம். அதுவும் ஒலிம்பிக்னு கேட்டால், அதுவும் ஒலிம்பிக்கில் எப்படி இருக்கும், ஒலிம்பிக்கில் நமக்குலாம் வாய்ப்பு கிடைக்காது. முதல்ல கிடச்சிச்சா விடுவோமான்னு கேட்டால், கடைசி ரன்னராக வந்தால் கூட நான் முதல்ல நிற்பேன் போய். ஏன்னா எனக்கெல்லாம் ஃபோட்டோலாம் போடுவாங்களே, நீ உலகமே கைத்தட்டுமே பாராட்டுமே. ஆனால் இவர் என்ன பண்ணினாருன்னு கேட்டிங்கன்னாம்மா, லிட்டில் just didn't win the medal. He ran and served and lived, give his best to God. என்ன பண்ணார், அன்னைக்கு கூட ஆண்டவர் மகிமைப்படுத்துவதை முதலிடத்தில் வச்சுக்கிட்டாரே தவிர, அவர் உலக ஆசீர்வாதத்தை திரும்பி பார்க்கல. ஜஸ்ட் கிக்ட். 43 வயசில் இறந்துடுறாரு. சைனாக்கு மிஷினரியாக போகிறாரு. இட் டைட் as என்னது, ஆண்டவருக்காக மனுஷன் சாட்சியை மறிக்கிறார். இதெல்லாம் நெட்டில் இருக்குது, போய் கூகுள் பண்ணி பாருங்கள். எரிக் லிட்டில் யார், அவரை பற்றி நிறைய காரியங்கள் எழுதப்பட்டு இருக்குது, அவர் என்ன ஊழியம் பண்ணினார்னு சொல்லிட்டு. ஆக இன்றைக்கி அருமையான பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செஞ்சார்னா, யூஸ் இஸ் ஃபேம் பிளாட்ஃபார்ம் டு க்ளோரிஃபை காட். அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் கனப்படுத்துவதற்கும் அவனுடைய தன்னுடைய சுய மகிமையை துணை காரியங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு. அன்றைக்கி அப்புறம் பெரிய பேர். அவர் சைனாக்கு போக வேண்டியதே கிடையாது. இங்கிலாண்டில் க்ளோரிஃபைட் மேன், மகிமை இருந்து நிறைய காரியம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை. ஆனால் பின்னாடி நாட்களில் போய் பண்ண பாயிண்ட் இஸ் they didn't just win medal, he ran and served God and lived for best. கடைசி மட்டும் ஆண்டவருக்காக வாழ்கிற போகிறாரு. ஜப்பானில் சைனாக்கு போகிறாரு. ஜப்பானோட ஆதிக்கத்தில் இருக்குது. he suffered a lot but he died at 43. ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடத்தை என்ன செய்யறதுக்குன்னா, நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை நான் நேசிக்கிறவனாக காணப்படுங்க. how much I want to give God best. எல்லாரும் சொல்கிறோம் ஆண்டவரை நேசிக்கிறோம். சின்ன வயசில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க பிள்ளைய பார்த்து, அம்மாவை நேசிக்கிறியா அப்பாவை நேசிக்கிறியா கேட்பீங்களா? எவ்வளோ நேசிக்கிறேன், அந்த பிள்ளை ஏதோ சொல்லும், அம்மாவை நேசிக்கிறேன் அப்பாவை நேசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் என்ன நேசிக்கிறியா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 ஆண்டவரே கொடுங்க கொடுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்குறாரு. எனக்கு கடவுள் கொடுத்தது தான் இன்றைக்கி நான் யாராக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், என்ன வச்சுருந்தாலும். ஆனால் ஆண்டவருக்கு நான் என்னத்தை கொடுத்துருக்குறேன், எப்படி கொடுத்துருக்கேன் என்பது தான் கேள்வி. ஆக வாங்க வேகமாக போயிடுவோம், ஒவ்வொரு காரியங்களாக போயிடுவோம். இன்றைக்கி முக்கியமான பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் அதிகமான காரியங்களுக்கு என் நேரத்தை செலவு பண்ணுகிறேன், என்னோடய அன்பை வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய கணத்தை செலவுப்படுத்துகிறேன், நான் காணப்படுகிறேன். ஆனால் இந்த வேத பகுதியில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்குற காரியங்கள் இரண்டாவது சிறப்பு, கடைசி சிறப்பானது காரியம் கிடையாது. முதலாவது சிறப்பு, த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மஸ்ட் பி கிவன் டு காட். ஆக நீங்களும் நான் என்ன செய்யணும்னா, அதனால தான் இந்த வேதம் சொல்லுது, முதலாவது பிரதான கற்பனை. முதலாவது மட்டும் கிடையாது, பெரிய கற்பனைன்னு சொல்லியிருக்கு. நான் பின்னாடி உங்களோடு கூட பேச போகிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்திலேயே முதல் அதிகமான மதிப்பு அன்பு யாரை செலுத்தணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நான் தேவனை நேசிக்க வேண்டும். அதுதான் இந்த வேத பகுதி எனக்கு கற்றுக் கொடுக்குது. ஆக நான் வேலையில் இருந்தாலும், பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், என்னோட குடும்பமாக இருக்கட்டும், என்னோடய உறவு ஆண்டவருக்கும் எனக்கும் சரியான உறவாக இருக்குமான்னு கேட்டால், அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் சிறப்பாக போயிடும்.
ஒரு திருமணத்தில், அதாவது எலிசபெத் ராணியார் திருமணத்தில் அந்த பிஷப் அவர் சொன்னாராம், 2 பேரும் கல்யாணம் பண்ணப்பட்டு அப்படி சொன்னாராம், இஃப் யூ லவ் ஈச் அதர், இஃப் லவ் காட், யூ வில் பி லவ்விங் ஈச் அதர் ஃபார் யுவர் லைஃப். ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிற இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் கணவன் மனைவி இருவரும் கடவுளை உங்களுக்குள்ளே இணைந்திருப்பீங்க. என்றைக்கு என்னோட குடும்பத்தில் வர பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கும் உறவு சரியாக இல்லாத போது மற்ற எல்லா உறவும் அடிபட ஆரம்பிக்குது. அதுதான் இந்த சங்கீதத்தில் இந்த பகுதியுமே சொல்லுது. வீட்டில் பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு வீடு வாசப்படியா, ஆமாம் பாஸ்டர், எல்லா வீட்லேயும் வாட்ஸ்அப்படி இருக்குது, எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, எல்லாரும் மனுஷர்கள், பாவியான மனுஷன் தான், கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடுவாங்களா? அப்பப்போ போடுவோம். எப்போ தான் நிற்போம்? ஆண்டோட கிருபை. ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருப்பாங்கண்ணா, எவ்வளோ முடியப்படி சுற்றி கீழே விழுந்தா கூட ஆண்டவர் என்னை நேசிக்கிறது போல் நான் என் மனைவியை நேசிப்பேன், என் மனைவி என்னை நேசிப்பேன், என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன். நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ பரவாயில்லை. ஆக இன்றைக்கி நான் வேகமாக ஓரா காரியங்களை சொல்ல போகிறேன். இந்த டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க போயிட்டே இருப்போம். வாட் இஸ் கிவிங் பெஸ்ட் டு காட்? என்னத்தை நான் சிறப்பாக ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? இங்கே டெஃபினிஷன் போட்டிருக்கேன், நான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். கிவிங் த பெஸ்ட் டு காட் மீன்ஸ் ஆஃபரிங் டு த லார்ட் அவர் ஃபர்ஸ்ட் ஃபைனஸ்ட் அண்ட் ஃபுல்லஸ்ட் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் லைஃப். ஆக என் கடவுளுக்கு சிறந்தது கொடுப்பது என்பதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் முதலானது சிறந்ததை முழுமையான ஆண்டவருக்கு கொடுப்பதை தான் பார்க்குறோம். எதை கொடுக்கணும்னு கேட்க, அவர் டைம், டேலண்ட், ட்ரெஷர் அண்ட் தாட் அண்ட் சர்வீஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ஹிஸ் சுப்ரீம் அண்ட் வர்த் அண்ட் கிரேஸ். ஆண்டவர் எனக்கு சிறப்பானதை கொடுத்துருக்கிறார், அவருடைய கிருபை கொடுத்துருக்கிறார். செம்மையான ஒரு பாட்டு பாடணும், ஆண்டவரே உமது கிருபையில் நான் நிற்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்னீங்க. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு பாட்டுக்கு முன்னாடி தேவனே நான் உமதண்டில் சேர்வதே எனக்கு ஆவல் அப்படின்னு சொல்லி பாடுறீங்க. எல்லாம் பொய்யா பாடாதீங்க. பாட்டில் தான் நிறைய பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க எல்லாரும். ரத்தத்தை செத்து கொடுத்துற ஆண்டவரே, நான் உயிரை கூட, அதில் அது மாவலியே வன் கிருபை சிலுவை மீது தொங்க வந்து நேரிடாலும் கூட நான் உங்ககிட்ட வந்துடுவேன் ஆண்டவரே. இங்கே ஒரு 10 பைசா கொடுக்க தெரியல, நேரம் சபைக்கு வர தெரியல, எல்லாம் பண்ண தெரியல, என்ன பண்ணுறோம்? சரி, நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரியாது, என் கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆக நானும் நீங்களை நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம். நான் என்ன செய்ய, கடவுளுக்கு சிறந்ததை கொடுப்பது என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நமது நேரம், திறமைகள், பொக்கிஷங்கள், எண்ணங்கள், சேவைகள் முதல் சிறந்ததை மற்றும் முழுமையானதை இறைவனுக்கு நான் என்ன செய்யணும்? அர்ப்பணிப்பது, கொடுப்பது. டூ யூ டூ திஸ்? பாருங்கள், ஏன் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவர் எனக்கு பிரதானமான அன்பை கொடுத்துருக்கிறார். அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் காலையில் ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை கொடுக்குறார். தெரியுங்களா? பழைய கிருபை கொடுக்கல, தெரியுங்களா உங்களுக்கு? கிருபை புதுசாக பழசாமா? ஏமா புதுசு? பழசு நம்ம தான் கொடுப்போம். ரெஃப்ரிஜரேட்டர் கிடையாது. ஜீசஸ்ட ரெஃப்ரிஜரேட்டர் வைக்க மாட்டார். நமக்கு தான் பழசை எடுத்து திணிச்சு சூடு பண்ணி கொடுக்குறது, சாப்பிட்றது இருக்குது. பட் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த புது எனர்ஜி கிடைக்குது, புது பலன் கிடைக்குது, புது கிருபை கொடுக்குது. இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சு சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க, நீங்களாக வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவங்களோட கிருபையாக கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறார். God who brought you here. நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்னோடய ஐடியா என்று கேட்டிங்கன்னா, இந்த கேட்டுக்குள்ளே ஒரு கொசு வந்தால் கூட ஆண்டவர் தான் கூட்டிகிட்டு வருவார்னு நினைப்பேன். அதனால் சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, படித்தவங்க, படிக்காது, எனக்கு கண்ணிலே இல்லை. எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைங்க, வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லித்தரேன். கடவுள் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அவரோட கிருபை தான் நான் இன்றைக்கி மூச்சு விட்டுட்டு இருக்கிறேன். கடவுளுக்கு ஸ்தோத்திரிப்போம். அது மாத்திரம் கிடையாது, இட்ஸ் a heartfelt expression of worship and gratitude, devotion to the God who has given his best, his son Jesus Christ. என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஏன் நான் சிறந்த தேவனுக்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, எப்படி வழிபாட்டில் நன்றியுணர்வோடு பக்தியின் இதயபூர்வமான வெளிப்பாட்டை ஏன் கொடுக்கணும்னு கேட்டால், அவர் கொடுத்ததிலே சிறப்பானது என்ன கொடுத்துருக்கார்? தம் குமாரனாக இயேசு கிறிஸ்துவன் கொடுத்துருக்கிறார். அவர் மூலமாக நானும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த என்னத்தை நாங்கள் எப்படி கொடுக்க போகிறேன்? எவ்வளோ கொடுக்க போகிறேன்? உயிரை கொடுக்கறதுலும் பெரிய அன்பு இருக்காமா? தான் குமாரோட உயிரை கொடுக்கறதுக்கு. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த காரியத்தை மனதில் வச்சுக்கிட்டு, ஆக இந்த வேத பகுதிக்கு ஒன்று நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த வேத பகுதியை யார்கிட்ட பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு 34வது வசனத்தை 40 வரை வாசிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு நியாயசாஸ்திரி வருகிறான். என்ன வருகிறான்? ஒருத்தன் ஒரு பரிசேயன் வரான். அவன் 36வது வசனம் எனக்காக வாசிங்க. போதகரே என்று கேட்குறான். அவன் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனோட கன்னிங்காக இருக்கிறான். அவன் ரொம்ப எப்படி அவன் கன்னிங்காக என்ன பார்க்கணும், அவர் சோதிப்பதற்காக அவன் கேட்குறான். அதான் கேள்வி அங்கே. ஆக இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதர்களுக்கு 613 சட்டங்கள் இருக்குது. there are 613. 3 விதமாக இந்த சட்டங்களை பிரிப்பாங்க. மாரல் லா, என்னது லெவிட்டிக்கல் லா, அப்புறம் இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டால் டயட்ரி லான்னு சொல்லுவாங்க.
இந்த டாலாம் எக்ஸ்பிரஸ்மெண்ட் பண்ணி ரொம்ப நீண்டு எழுதி வச்சு 613 248 டூஸ் 365 டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டூனா என்னது? செய்யின்றது 248 சட்டங்களும், செய்யக்கூடாது செய்யாதுன்னு சொல்கிறது மாதிரி 365 சட்டங்களும், மொத்தம் 613 சட்டங்கள் இருக்குது. அவன் கேட்குறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து. அன்றைக்கி தேவாலயம் இருக்கிறதுனால அவன் கேட்குறான், ஆண்டவரே இருக்கிறதுலே பெரிய கட்டளை என்னங்க அப்படின்னு கேட்குறான். 10 கட்டளையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட. ஆக இப்போ கேட்ட உடனே அவன் என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பதில் சொல்கிறார வச்சு அவரை பிடிக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க? சூழ்ச்சியில் மாற்றும். அதான் கேட்குறான். கேட்ட உடனே ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் கேட்டதுக்கு அவன் இப்போ பேசுகிறார் ஆண்டவராக இயேசு 37. ஆக இந்த வேத வாசிப்போம். 37 கூட வாசிச்சிருவோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. 4:5 ஷெமான்னு சொல்லுவாங்க. ஷெமான்னு கேட்டால் ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 2 முறை சொல்லணும். இந்த வேத பகுதியை என்ன சொல்லணும்? வாசிங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 4-5 வசனங்களுக்காக வாசிப்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். இது ஒவ்வொரு யூதனும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு முறை சொல்லணும், சாயங்காலம் ஒரு முறை சொல்லணும். அவங்க எல்லா பேரும் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, 10 கட்டளை 5 கட்டளை 10 கட்டளை முதல் 4 கட்டளை எதை பண்ணிக்குதுன்னா தேவனோடு கூட பேசுகிறது. அடுத்த கட்டளை என்ன 6 கட்டளைகள் என்ன மனித உறவை பற்றி பேசிகிட்டு இருக்குது. ஆக 2 கட்டளை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் மொத்தமாக சம்மரைஸ் பண்ணி சொல்கிறாரு. ஐயா, இந்த 613 சட்டங்களும் சரி, அல்லது 10 கட்டளை முதல் 4 கட்டளை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆண்டவரை முழுமையாக நீ என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆக இங்கே நம்ம பார்க்குற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் இதை ரிசைட் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு தெரியும். ஆக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது சடங்காக செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கம்மா? இவங்க எப்படி செய்கிறாங்க? இதெல்லாம் சடங்கு தெரியுமா உங்களுக்கு? சடங்கு ஆச்சாரம்னு சொல்லுவோம். இன்றைக்கி கூட நிறைய கிறிஸ்தவங்க என்றைக்கு சண்டே சர்வீஸ் ஏன் வந்தீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு சடங்கு இருக்குது பாஸ்டர், காலையில் சும்மா வரணும், சண்டேயில் வரலைன்னா பாஸ்டர் நீங்கள் வேறு கேட்பீங்க என்னைய, இல்லாட்டி எனக்கு வந்து ஆப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சடங்கு செய்ய வந்திருக்கிறேன். என்ன வந்திருக்கேன் நான்? ஆக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த சடங்கையும் அவர் சொல்கிறாரு. இது என்னத்துக்கு ஏசாமி இந்த காரியத்தை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறார்? இந்த வேத பகுதியின் ஆன்சர் என்ன முக்கியமான காரியம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆழமான காரியம். அவர்கள் என்ன செய்கிறாங்க? பழைய ஏற்பாட்டில் எல்லாமே சடங்கு ஆச்சாரங்கள், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும். இன்றைக்கி நிறைய ரிலிஜன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிச்சுவலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ரிச்சுவல்னா என்னது? அது இன்றைக்கி சபையில் கூட நிறையா ரிச்சுவல்ஸ் இருக்குது. இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ரிச்சுவலுக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஆழமான அன்பின் வெளிப்பாடாக காணப்படணும். அதான் இன்னொரு விதத்தில் சொல்லும்போது, இட் ஷுட் பி எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடாது, இன்டர்னல் டிவோஷனல் லைஃப். ரிலிஜன் எப்படி இருக்கக்கூடாது? எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடாது. கடமைக்காக காணிக்க கொடுக்குறதோ, கடமைக்காக நல்லது கெட்டது செய்கிறதோ. இன்றைக்கி நிறைய பேர் தேவ திருச்சபைக்கு வரும்போது வெறும் சூப்பர்ஃபிஷியலாக செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா அது ரிச்சுவல், அது சடங்கு. இங்கே கூட அதைத்தான் சொல்கிறார். அப்பா நீ இதெல்லாம் செய்கிறது ரைட்டு, ஆனால் நீ என்ன செய்யணும்? அன்பு இல்லாமல் செய்தியே. ஏசாயா சொல்கிறார், உன் காணிக்க எனக்கு வேண்டாம். ஏன் காணிக்க வேண்டாம்? நீ கடமைக்கு செய்கிற. என் இருதயத்தில் யார் கிடையாது நான். நீ என்னை துதிக்கிற, ஆனால் துதிக்கிறதுல யார் கிடையாது நான். இன்றைக்கி நிறைய பேர் அல்லேலூயா அல்லேலூயா தோத்துறோம். எதுக்கே சொல்கிற? அன்பே இல்லாதப்போ. சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள். அன்பாக இருக்கிறீங்களா? ஆண்டோட அன்பு இருக்கா? சரி, ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் உங்கள் சகோதரனை நேசிக்கிறீங்களா? இதெல்லாம் சேர்ந்து போகுது, ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் கமாண்ட் or reorients as external religion to internal devotion then leads to genuine service to others. எப்போ நான் தேவனுக்கு நான் உள்ளான ஆண்டவரை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேனோ, இந்த அன்பின் உந்துதலால், அதான் பவுல் சொல்கிறார், என்னை தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுது. God's love constrain me. இன்றைக்கி நீங்களும் நானும் தேவரோட சமூகத்தில் வரணும்னு சொன்னால் அவர் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் கூப்பிட்டதுனாலையோ சடங்கு செய்கிறதுல வரல. என்னுடைய ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அதுக்காக நான் சபைக்கு வருகிறேன். நான் ஊழியம் பண்ணுகிறேன், அல்ல ஊழியத்துக்கு மிஷினில் போகிறேன், அல்ல காணிக்க கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு அஸ்டிபேட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ எவருக்காக செய்வீங்கன்னு சொன்னால் அதில் மீனிங்கே கிடையாது. உங்களை நீங்கள் ஏமாற்றிட்டு உட்காந்துருக்குறீங்க. இஃப் யூ வாண்ட் டு கம் டு சர்ச், லெட்ஸ் காட்ஸ் வில் என்ன சார், கடவுளோட அன்பை என்னை உந்து தள்ளட்டும். It should be internal experience, isn't it? ஆராதனைக்கு வருவது என்பது ஆண்டவருக்கும் எனக்குள்ள உறவு. அவர் கேட்குறாரு, do you really love God?
இன்னொரு காரியம் நான் வந்து அடுத்து போயிட்டே இருப்போம். வாங்க முதல் கட்டளைக்கு போயிடுவோம். போயிடலாம். வாசிக்கலாம் எனக்காக எடுத்தவங்க. வாசிங்க முதல் பகுதியை மாற்றம் வாசிங்க. 37 முதல் பகுதி. இயேசு அவனை நோக்கி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, தி கிவிங் அவர் பெஸ்ட் மீன் லவ்விங் காட் வித் என்டையர் பீயிங், அன்டிவைடட், ஹோல் ஹார்ட்டட், சின்சியர் அப்படின்னு வார்த்தை. அப்படின்னா என்னது? தேவனுக்கு சிறந்தது கொடுப்பது எப்படி என்பதுன்னு கேட்டால், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் முழு மனதோட நேர்மையான உள்ளத்தோட ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிறது. அதுதான் அந்த பகுதி பேசிட்டு இருக்கு. ஆக இங்கே 2 காரியத்தை நம்ம பார்க்கணும். பாருங்கள், thou shall love thy Lord. அதாவது வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய உன் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு. இந்த இடத்துல வார்த்தை பார்த்தீங்கன்னா பர்சனல் கமாண்ட்னு சொல்லுவாங்க. என்ன கமாண்ட் அது? பர்சனல். யாருக்கு சொல்லியிருக்குது? உன் அப்படின்னா உன்னுன்னா என்னம்மா? யாருமா? உனக்கு, நீ. இங்கே யாருக்கு சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா, தேச லவ்வில் அவங்க நேசிப்பாங்க, இவங்க நேசிப்பாங்கன்னு சொல்லலை. நீ, உன். அப்படின்னா என்னது? உனக்கும் உன் தேவனுக்குள்ள உறவு. பர்சனல் சொல்லுவாங்க. என்னது? தனிப்பட்ட உறவு. அது கமாண்ட் யாருக்கு சொல்லுது? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த கால வேளையில் தேவனுடைய அன்பு என்பது எனக்கும் என் தேவனுக்கும் உள்ளதே தவிர மற்ற யாருக்கும் கிடையாது. இன்றைக்கி இங்கே காலையில் ஆண்டவர் உங்களை கூடி வர செய்திருக்கிறாருன்னா, உங்களை கடவுள் கேட்குறாரு, நீங்கள். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் நேசிக்கட்டும், தலைவர்கள் நேசிக்கட்டும், அவர்கள் யாரோ பண்ணி ஸ்பிரிச்சுவல் இல்லாட்டி சொல்லணும். பாவிக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் அலுவலியான்னு எல்லாம் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜெபம் அவங்க பண்ணட்டும்னு சொல்லலை. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறாரு, ஆர் யூ ரியலி லவ் மீ? நீங்கள் நேசிக்கிறீங்களா? காட் இஸ் காலிங் எவ்ரி பிலீவர். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். சரி, அடுத்து யாரை என்ன செய்ய, என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஷல் லவ். என்ன பண்ணணுமா? அன்பு செலுத்தணும். கிரேக்க மொழியில் 4 விதமான அன்பை பற்றி பேசியிருக்கு. கிரேக்க மொழியில் அன்பு எத்தனை இருக்குங்க? 4. முதலாவது தான் அகாப்பே. இங்கே சொல்லப்பட்ட அன்பு அகாப்பே அன்பு. அகாப்பே அன்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிபந்தனையற்ற அன்பு. ஆண்டவர் தம்முடைய குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அனுப்பினார்? எந்த நிபந்தனை இல்லாதபடி, எந்த கண்டிஷன் இல்லாதபடி, அது தெய்வீக அன்பு. அதை தான் அகாப்பே அன்புன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அன்பு ஃபில்லையான்னு சொல்லுவாங்க, ஃபிலோஸ்ன்னு சொல்லுவாங்க, தியோஃபிலஸ் அப்படின்னு ஃபிலோமினான்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஃபிலோன்ற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு தான். அது எதை பற்றி அன்பு? பிரதர்லி லவ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் லவ்னு சொல்லுவாங்க. நானும் ஒருத்தர் பார்க்குறேன், என் சகோதரனை நேசிக்கிறேன், என் ஃப்ரெண்டை நான் நேசிக்கிறேன், அது ஃபிலையோன்னு சொல்லுவாங்க. 3வது என்ன? ஸ்டார்கேன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்கே லவ் என்னென்னா ஃபேமிலியல் லவ். அது என்ன செய்வோம்? குடும்ப உறவு. அப்பாவை நேசிக்கிறோம், அம்மாவை நேசிக்கிறோம், அது வேறு விதமான அன்பு. இன்னொன்று ஸ்டார்கேன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இராஸ்ன்னு சொல்லுவாங்க. இராஸ்னா எரட்டிக்னு சொல்லுவாங்க. எரட்டிக்னா என்னது? ஒரு சில லவ்வர்ஸ்க்கு மத்தியில் உள்ள அன்பு. ஆக இங்கே சொல்லப்பட்ட அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அகாப்பாவோ. என்ன பாடு? அகாப்பே. அகாப்பேனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அன்கண்டிஷனலி, சாக்ரிஃபிஷியலி, செல்ஃப்லெஸ்லி. எப்படி? எந்த நிபந்தனை இல்லாமல் தியாகமான அன்பா, சுயநலமற்ற அன்பாக இருக்கிற அன்பு. இந்த அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் என் சகோதரனுக்கும் உள்ள அன்பு, எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள அன்பு, எனக்கும் என் வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு உள்ள அன்பு கிடையாது. தெய்வீக அன்பு. இட்ஸ் காட்ஸ் லவ், டிவைன் லவ். செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும், அன்கண்டிஷனலாக இருக்கணும். எப்படி இயேசு சாமி இந்த உலக தேவன் நம்ம நேசித்தாரோ, யோவான் 3:16 நமக்கெல்லாம் தெரியும், வாசிக்க வேணாம். தேவன் இந்த உலகத்தை என்ன செய்கிறார்? அன்கண்டிஷனலாக அகாப்பே. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அகாப்போ இன்ஸ் வெர்புனா என்ன தெரியுமா? வெர்ப்னா என்னம்மா? வினைச்சொல்னா என்னம்மா அர்த்தம்? செயல்படுகிற அன்பு. இன்றைக்கி நிறையா பேர் அப்ட்ராக்டாக சொல்லுவோம், ஐ லவ் யூ காட், ஐ லவ் யூ ஸோ மச், பட் டோன்ட் டூ எனி திங். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லவ்விங்? நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் ஆண்டவருக்கு எதுவும் செய்ய விரும்பலையே. அப்போ உண்மையான நேசம் இருக்காமா? நேசம் என்பது லவ் காட் சொன்னாலே அதுக்கு பக்கத்தில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், அது ஆக்ஷனில் காணப்படணும். எதுவரை அது செய்கையில் காணப்படலையோ, நீங்கள் ஃபேக்காக வச்சுருக்கீங்க லவ்ன்ற வார்த்தையை. லவ் ஜஸ்ட் என்ன கிடையாது, இமோஷன் கிடையாது. மோர் தென் இமோஷன் இஸ் ஆக்ஷன். என்னது? செயல்பாடில் காணப்பட வேண்டும். டு யூ ரியலி லவ்? இஃப் யூ ஷோ தட், அப்படி செய்வீங்கன்னு சொன்னால் எப்படி லவ் பண்ணுறீங்க? காமிங்க எனக்கு. ஆண்டவர் ஏசு இந்த உலகத்தை உங்களை கடவுள் நேசிக்கிறேன்னு சொன்னது என்ன செஞ்சார்? குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி, அவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு மரித்து,
அவர் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு இருக்கிறார். அன்பின் வெளிப்பாடு என்னது? செய்கையில் இருந்துச்சா வெறும் பேச்சில் இருந்துச்சுன்னா? பரலோகத்தில் இருந்துட்டு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லலை. அவர் செய்து காண்பித்தார். யார் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவங்க வெறும் பேச்சில் வீரர்கள் அல்ல, அவங்க செய்கைகள் வாழ்ந்து காண்பிக்கிற கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்டவங்கள நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜீவனை கொடுத்துட்டான், வேலையை விட்டுட்டான், ஆண்டவருக்கு ஊழியத்தை பாருங்க. இப்போ முன்னாடி சொன்ன எரிக் லிட்டலை பற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு சைனாவுக்கு போயிட்டார். பிகாஸ் he loved so much God. அவருக்கு ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாம், இன்னொரு கோல்டு மெடல் வாங்கியிருக்க முடியும். பட் he never choose to run because God is more important to him because he loved him so much. ஆண்டவரை முதல்ல வச்சு நேசிச்சார். ஆக இன்னைக்கு நீங்களும் நான் நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அ குவாலிட்டி ஆஃப் லவ், நாட் ஜஸ்ட் நாட் எமோஷன். அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது அன்பான என்ன செய்யணும்? அது செய்கையில் தரமான அன்பு இல்லையா? ஆண்டோட அன்பு என்னது? வெறும். இன்னொரு பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யுதுன்னு கேட்டால், த ஆக்ஷன் இனிஷியேட் பை என்ன செய்யுது? வல்யூஷனல் அண்ட் சாய்ஸ் பை அவர் வில்னு சொல்லுது. இந்த அன்பு என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஆண்டவரை யாரும் என்னை தள்ளுறதுனால வர்ற அன்பு கிடையாது. இது செய்யி. நான் பிள்ளைங்களாம் படிக்க வைக்கிறோம், படிடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், படிக்க மாட்டான், போயிட்டு போகுது. அன்பு குத்து. சாப்பிட்றா சின்ன பிள்ளைங்களே சாப்பிட்டு திணிச்சு பார்க்குறோம். இது உண்மையான அன்பு, தேவ அன்பு, தெய்வீக அன்பு. இது யார் கொடுக்குற அன்புன்னு கேட்டால், என்னைக்கு நான் ஆண்டவரை நேசிக்கிறனோ, தேவ ஆவியானவன் என்ன செய்கிறேன் எனக்குள்ளே வந்துட்டு என்னை உந்துகிறவராக இருக்கிற வார்த்தையை வாசிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, சத்தத்தை கேட்கும் போது, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு நான் பேசலை, ஆண்டோட வார்த்தை உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு. அவர் உங்களுள்ள இல்லதத்தை பேசிட்டு இருக்கிறார், உங்களே கேட்குறார், நீ உண்மையாக நேசிக்கிறியாப்பா என்னைய அம்மா? ஆக இந்த அருமையான கால வேலையில் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஃப்ரூட், அதாவது இந்த அன்பு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 5:22 வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. என்ன சொல்லுது? ஆவியின் கனியோ அன்பு அப்படின்னு போயிட்டே இருக்கும். அன்பு இது யார் கொடுக்குறா? ஆண்டவரோட ஆவியானவர் எனக்குள்ள உந்தி தள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த அன்பை கிறிஸ்து தேவ ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், அங்கே காமிங்க, உங்கள் அன்பை காமிங்க, வெளிப்படுத்த. செயல்பாட்டில் இல்லாத அன்பு வெறும் வேஸ்ட். என்னது? அதான் தமிழில் சொல்லுவோம், ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு. இன்னைக்கு பல வேலைகளை கேட்கட்டும், நான் அன்பு செலுத்துறேன். அன்பு எங்கேயா இருக்குது உங்கள்கிட்ட? எப்படியா காமிக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்த்துட்டு இருக்கார். எனக்கு தெரியாது நீங்கள் யார் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் வாழ்க்கை எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும், நீங்கள் ஆண்டவர் உண்மையாக நேசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கனிகள் வெளிப்படும். ஏன்னா அன்பின் கனி தான் மற்றதெல்லாம். சரி, இன்னொன்று முக்கியமான காரியம் இன்னொன்று வந்துட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ் யாரை நேசிக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். யாரையா நேசிக்கணும்? நான் இந்த வேலையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளை என்னோடய அன்பு எங்கே இருக்குன்னா, என் பணத்தில், என் வீட்டில், என் மனைவியில், என் பிள்ளையில், என்னென்னோ எண்ணெய் மேலே நான் என்னோடய செலவை நான் எங்கே பண்ணுறேன்னு பார்த்தீங்க. எதுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதுக்கு உங்கள் நேரத்தை கொடுப்பீங்க. எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அதுக்கு உங்கள் செலவு பண்ணுவீங்க. எதை குறித்து நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்களோ அதை தான் உங்கள் மைண்டில் ஆக்கியபை பண்ணி இருக்கிறோம். எது உங்கள்கிட்ட முதல் இடத்துல இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாரு. எது என் மைண்டில் முக்கியமான இடத்துல இருக்குது? சண்டே சர்வீஸ் வரணும், ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காசு மெசேஜை போட தேவை கிடையாது, அவர் கூப்பிட வேண்டியதே கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கும் எனக்கும் ஆண்டவருடைய உறவு இருக்குது. பாஸ்டர் கூப்பிடணுமா? தோத்திரம் சொல்லணுமா? என் மேலே கோவம் வரும், பாஸ்டர் கூப்பிடுவார். ஏன் பாஸ்டர் கூப்பிடணும்? 100 பேர் இருக்கீங்க, எனக்கு 100 பேருக்கு மேலேயே இருக்கீங்க, 200-300 பேர் இருக்கீங்க என் லிஸ்ட்டில். ஒவ்வொரு வாரத்தில் எத்தனை பேர் கூப்பிட்டு எனக்கு தெரியல. வேறு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லையா? நான் கூப்பிட்டாலும் நீங்கள் வாங்க எடுக்க மாட்டீங்க. சில வேலைகளை கூப்பிட்டாலும் நான் பிஸியாக இருக்கிறேன் பாஸ்டர்ன்றீங்க. சரி போயிட்டு போகுது. அவங்க கூப்பிடுவாங்கன்னா அந்த சைட்லேருந்து வராது. பாஸ்ட்டு ஒர்க் முடிஞ்ச மட்டும் நான் ட்ரை தான் பண்ணுறேன் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு காலையில் வேலை சொல்லுவேன், குறை சொல்லாதுன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், யாரை நேசிக்கிறீங்க? யார் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தா? யார் உங்களுக்கு சபையில் கொண்டு வந்தா? இந்த சபை என்னுடையதா? ஏசாமியுடைய சபையா? அவருடைய திருச்சபை. அவருடைய சபையில் வருவது என்னுடைய கடமையா? அவருடைய கடமை. என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வரணுமா? வேறு யாரும் கூப்பிடுவாங்களா என்னை கூட்டிகிட்டு வரதுக்கு? ஆக இந்த அருமையான கால வேலையில் என் தேவனாய கர்த்தரிடத்தில் யார் இந்த ஆண்டவர்னு கேட்டால், என்னை உருவாக்கிய ஆண்டவர், என்னை கிரியேட்டர் காட், என்னை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு நாள் என் தேவைகளை சந்திக்கிறார், போஷிக்கிறவராக இருக்கிறார். என்னை மீட்ட ஆண்டவரை நான் ஆராதிப்படி கடந்து வந்திருக்கிறேன். ஆக உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நான் யார் இருந்து உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறணும். இந்த அருமையான காலையில் இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் டு சுப்ரீம் காட் என்ன உண்மையான அன்புன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை உச்சபட்சமாக நேசிக்க வேண்டிய கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் உச்சமாக உயர்ந்த இடத்துல முதல் இடத்துல வச்சுருக்கணும். மற்றதெல்லாம் 2வது 3வது இடத்துக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி பல வேலைகளில் நம்ம பார்க்குற காரியம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கடைசியில் இருக்கிறார், மற்ற எல்லாம் முதல் இடத்துல இருக்குது.
வேறு என்னென்னமோ வச்சுருக்குறோம். லிஸ்ட்டு 1 2 3 4 5 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எது முதல் இடத்துல வருது? கடவுளோட வேதத்தை எவ்வளோ நேசிக்கிறீங்க? சரி வாங்க, நேரம் இல்லை, அதனால் முக்கியமாக போயிடுவோம். ஆக இன்னொரு காரியம் அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஜான் பைப்பன்ற ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, God is more glorified in us when we are more satisfied in him அப்படின்னு சொல்கிறார். எப்போ நான் ஆண்டவருக்குள்ளே நிறைவுள்ளவனாக காணப்படுகிறேனோ, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததில் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனோ, ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார், என்னுடைய அன்பு மிகுதியாக இருக்கும்போது மற்ற எல்லாம் எனக்கு ஆண்டவர் செய்கிறார் போல். அதான் சங்கீதக்காரன் சொல்லலாம், சங்கீதம் 23, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் குறைவே கிடையாது. ஏன்? அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என் தேவையில் அவர் சந்திக்கிறார். போதுமென்ற மனதே பொன் செய்யும், போதும் என்ற மனதோடு கூட தெய்வ பக்தியை மிகுந்த. காலையிலேருந்து சாயங்காலம் வரும் இல்லை பத்தலை அது பத்தலை இது பத்தலை, ஆண்டவர் கை விட்டுட்டார், ஆண்டவர் செய்ய மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், இன்னும் ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு புலம்பிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவர் உங்களை நேசிக்கலைன்னு ஒரு அர்த்தம். நீங்கள் அவரை முழுமையாக நேசிக்கலை, அவரை நீங்கள் புரிஞ்சிக்கவே கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அந்த ஆண்டவரை கேளுங்க எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க. சரி வாங்க நம்ம போய்டுவோம். அடுத்த வேதவசனம் மேனர் ஆஃப் லவ் போய்டுவோமா? வாங்க வேகமாக போயிடலாம். 3 காரியம் தான். இது வசனத்தை வாசிங்க எனக்காக. 2வது பகுதி வித் வாசிங்கப்பா. 37 2வது. முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு கூட அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும் நீங்கள் கேட்டிங்கன்னா, உன் தேவனாகிய இடத்துல அன்பு கூறணும். எப்படி கூறணும் சுவாமி? எப்படி கூறணும்? இந்த வசனம் போட்டிருக்கு, எப்படி கூறணும்னு சொல்லியிருக்கு. அன்பின் முறைகள் எப்படி முறை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவர் சொல்கிறாரு, என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் டிவோஷன், முழுமையாக 100%. என்னுடைய எல்லாம் இருக்கிற உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வர என்னுடைய ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி ஆஃப் த பாடி மஸ்ட் லவ் ஹிம். என்னுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கங்களும். அதாவது இங்கே 3 முக்கியமான காரியத்தை அவர் சொல்கிறார். லவ் மஸ்ட் பி ஹோல் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்கிறார். ஹார்ட்ன்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சீட் ஆஃப் இமோஷன் ஆர் டிசையர். ஹார்ட் அண்ட் கார்டியா டிபார்ட்மெண்ட் எல்லாம் போயிருப்பீங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க. கார்டியான்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை. கார்டியானா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சரீரம், இருதயம். இங்கேட்டில் நல்லா கார்டியா டஸ் நாட் ரெஃபர் ஃபிசிக்கல் ஆர்கன், பட் இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபிகரேட்டிவ்லி இன் ஸ்கிரிப்சர் டு ரெஃபர் த சீட் அண்ட் சென்டர் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஆக மனிதனுடைய இது விசேஷமாக இருதயம்னு சொன்ன உடனே வெறும் இருதயத்தை பிடிச்சிக்க கூடாது. இருதயம் என்பது என்ன செய்யுது? என்னோட முழு காரியத்தையும், சீட் ஆஃப் இமோஷன் இல்லையா, என்னோட உணர்வு, என் வாழ்க்கையின் முக்தத்தை என்ன செய்யுது? இருதயத்தை காமிப்போம். எந்த அளவுக்கு நான் அன்பு செலுத்துறேன்னு காமிக்க என்ன செய்வோம்? ஹார்ட் தான் காமிப்பாங்க எல்லாரும். ஆக உங்கள் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முழு இருதயத்தோட. அப்படின்னா என்னது? பார்ஷியல் டிவைடட் ஹார்ட் கிடையாது. அல்லது கொஞ்சோண்டு ஏசாமிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஹியூமன் லைஃப்பில் என்னன்னு கேட்டால் அதான் பார்க்குறோம். ஹார்ட் இஸ் அ சென்டர் ஆஃப் பர்சனாலிட்டி. இட்ஸ் கண்ட்ரோல்ஸ் இன்டெலெக்ட், இமோஷன் அண்ட் வில். இந்த ஹார்ட் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை யாருன்னு உணர்த்துக்கு, நான் எப்படிப்பட்ட மனிதன் என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. உங்களோட ஹார்ட்டில் எதை ரொம்ப நேரத்தில் முக்கியமான இடத்துல வச்சுருக்கீங்க? உங்களுடைய எதை உங்களுடைய இன்டெலெக்டை கண்ட்ரோல் பண்ணுது? இன்னொன்று என்ன செய்யுது? நம்மளுடைய இமோஷன் அண்ட் வில் எல்லாத்துக்கும் சென்டர் என்னென்ன ஹார்ட்டாக இருக்குது. ஆக இன்னொரு விதத்தில் சொல்லும்போது, நாட் அவுட்வர்ட் ஒபீடியன்ஸ் then he asks unless the heart turns to God. அப்படின்னா என்னது? வெளியரங்கமாக தோத்துறாண்டவரே, நான் நன்றி செலுத்துக்கிறேன், சர்ச்சுக்கு வர்றேன், அப்போ வர்றேன், இப்போ வர்றேன், அப்படி இந்த விஷயம் வாஷின்னு சொல்லுவாங்க. சும்மா அப்படியே வந்து வராமல் பட்டம் படாமல் நம்ம பேசும்போது கண்டுபிடிச்சல வந்துருங்களா இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல ஆக்டர்ஸ்ன்னு. நம்ம எல்லாம் ரொம்ப நல்லா நடிப்போம். உலகம் என்னும் நாடக மேடையில் நம்ம எல்லாம் நடிகர்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார். நம்ம வெளியில் வரும்போது நான் கொஞ்ச நாள் நிறைய சபைகள் போயிருக்கிறேன். ரொம்ப பக்திமானாக இருப்பாங்க, பக்திமான் நடிப்பாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு கோவம் வரும். அப்போ எனக்கு தெரியாது, இப்போ தெரியும். அப்போது நடிப்பாங்க, தோத்திரம் பிரதர் ஐயோப்பா ட்ராமாக்காரன். ட்ராமா பண்ணாதீங்க. ஜீசஸ் பார்த்துட்டு இருக்கிறார். கடவுள் உங்கள் உள்ளத்தை பார்க்குறார். லெட் யுவர் ஹார்ட் லவுட்லி ஸ்பீக். ஆக we must love God passionately, unwaveringly, genuine affection. எப்படின்னா என்னது? உண்மையாக ஒரு பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறீங்க. வாலிப பிள்ளைகளை இருந்தவே பையனுக்கு அடுத்த கணவன் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே விழுந்து தொங்குவீங்க பாருங்க ஃபோனில். அப்படியே மணிக்கணக்கில் ஃபோன் படிப்பாங்க. ஐயோ தோத்துறோம், ஐயோ இப்படி பேசி தொங்கி அடா அப்பா எது வந்தாலும் சரி. நான் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான தடங்களும் இல்லாமல், எந்த வித மாற்றமும் இல்லாமல் உண்மையான அன்பின் வெளிப்பாடாக இருக்கணும் உங்கள் இருதயத்தை தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. சரிதானே? வாங்க நேரமாக ஆகிட்டுருக்கு. அதனால சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 42:1 என்ன சொல்லுதுப்பா? மானானது நீரோடையே வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து.
ஒரு காலையில் ஒரு மான் இந்த தண்ணிக்காக அழையுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த தாகத்தோட வாஞ்சையோட ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவரோட பேசணும், ஆண்டவர் பிள்ளைகளை பார்க்கணும், அப்படிப்பட்ட வாஞ்சையோடு உந்தப்பட்டு நான் சபைக்கு வரணுமே தவிர எவனோ பிடிச்சி போடா 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 டேய் என்னடா வரல அப்படி கேட்குறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கன்னு உங்கள் வெளிப்பாடு நீங்கள் செய்கையே சொல்லுது. சரிங்க, வாங்க அடுத்த கதைக்கு வந்துடும். ரெண்டாவது கதை சொல்கிறாரு. அப்போ இங்கே தான் போட்டிருக்கேன்னா, ஹை ஸ்ட்ரீட் ஆஃப் இமோஷன் சோல் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதுப்பா? சூக்கே அப்படின்னு சொல்கிறாங்க க்ரீக்கில். மெக்காத்தர் ஆன் சோல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, term the closest to what would call emotion is a word Jesus used when he cried out a garden of Gethsemane. அதாவது மத்தேயு 26:38 வாசிங்க எனக்காக. அப்பொழுது அவ கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு தன்னோட ஆத்மாவை பற்றி சொல்கிறத பார்க்குறோம். ஆத்மா மரணக்கு ஏதுமாக குத்துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதே இன்னொரு யோபு 3:13-15 கூட எனக்காக வாசிக்கலாம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் சில வேலைகளும் என் உணர்வே அந்த இடத்துல செயல்படாது. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறாரு. கடைசியில் என்ன செய்யுதா, அவர் காட்டி கொடுக்க போகிறார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் சிலுவைக்கு போகிறார். சூழ்நிலைக்கு வந்துருச்சு. சூழ்நிலையை பார்த்தா அது கீழ்ப்படிறதுக்கு முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா யோபு என்ன செய்கிறார், நான் என்னையே கொன்று போட்டா கூட அப்படின்னா என்னது, என் சரீரம் அழிஞ்சு தொங்கிக்கிட்டு கிடக்கு. ஆனால் அந்த அர்ப்பணிப்பு விட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ளான ஆத்மா என்ன செய்யுது, அந்த அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இங்கிலீஷில் சொல்கிறாரு. இட்ஸ் அவர் கமிட்மெண்ட் வென் ஈவன் அவர் இமோஷன் ஃபேட். என்னோட உணர்வு போயிடும், என் சூழ்நிலை எனக்கு ஃபிசிக்கலாக எனக்கு ஹெல்ப் பண்ணாது, என் மனசில் இயேசு அன்பு செலுத்துறேன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்திருக்க சோதனை பார்க்கும்போது நான் நிற்க முடியுமா முடியாதான்னு கேட்ட முடியாது. பட் உள்ளான ஆத்மா என்ன செய்யுது, ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்குது, தொங்கிக்கிட்டே இருக்குது. ஆண்டவருக்காக நிற்பேன் நான் சாகிற வரை. எத்தனை சீஷர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா உங்களுக்கு? கழுத்தை வச்சுட்டான் கையை. டே விஷத்தை குடிப்பா, தீய பற்ற வைக்கிறான். எல்லா சூழ்நிலையும் இல்லை. நான் நேசிக்கிறேன், உண்மைதான். என் உயிர் முக்கியமா ஏசு முக்கியமானு கேட்டால், உயிர் இல்லைங்க, ஏசாம எங்க முக்கியம். நிறையா பேர் முதல் 300 நூற்றாண்டு இன்றைக்கும் நிறையா கிறிஸ்தவங்க அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆண்டவர் மேலே வச்ச அன்பால், ஆண்டவருக்கு மேலே வச்ச அர்ப்பணிப்புனால, அவங்க வாழ்க்கையை தேவனுக்கு சரண்டர் பண்ணியிருக்க சமர்ப்பித்ததுனால அவங்களுக்கு எதுவும் அசைக்கலை. இன்றைக்கி நமக்கு பொன் கொடுத்து, பொருளை கொடுத்து, ஆசையை கொடுத்து, அந்தஸ்து கொடுத்து, வேலையை கொடுத்து, அழகான ஒரு நாடு சிங்கப்பூரில் வச்சு விடுதலையோடு ஆராதிக்க வாய்ப்பை கொடுத்து, எப்போ பார்த்தாலும் கிரட்ஜிங் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஐம் சேட். இது யாரும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, அவரை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. உங்கள் உள்ளத்துக்கு யாருக்கு உங்களுக்கு முதல் இடத்தை கொடுத்துருக்கீங்க? முழு ஆத்மான என்னது, என்னுடைய வாழ்க்கையில் என் சரீரம் அழிஞ்சு தொங்கி போட்டோம். என் அழிஞ்சு போகிற ஆத்மா இந்த உலகத்தில் நம்ம நிற்க போகிறது கிடையாது ரொம்ப நாள். ஆண்டவருக்காக கடைசி வட்டம் ஆடும். அதான் எரிக் லேடன் மாதிரி நிறைய ஊழியக்காரங்க வரப்போகிற காலங்கள் முடிஞ்சிச்சுன்னா சில மிஷினரி பயோகிராஃபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். 3வது வந்துடுவோம், நம்ம பார்க்கலாம். இந்த மைண்டுன்ற வார்த்தை பார்ப்போம். லைஃப் அண்ட் வில்லுன்னு சொல்லி பார்த்தோம். மைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். மைண்ட் யூஸ் டயோனியான்னு சொல்லுவாங்க க்ரீக்கில். யூஸ் டு பி அ சென்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் வில்ஃபுல் விகர் டிட்டர்மினேஷன் கேரிங் போத் த மீனிங் மென்டல் அண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்ல வருவேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சிந்தையில் என்னோட அறிவு பூர்வமாக எனக்கு தெரியணும். எப்படி செய்யணும், என் மைண்டுக்கு தெரியணும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கிறேன், அவரோட உண்மையாக அன்பு செலுத்துக்கிறேன்னு சொல்லி தெரியணும். Love for God, making him known, studying his word and seeking his truth. இன்றைக்கி நான் அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரோட வார்த்தையை நேசிக்க எனக்கு நேரம் இல்லை. அவரை எனக்கு தெரியவே தெரியாது. 20 வருஷமாக சபைக்கு வருகிறேன், எனக்கு பைபிள் ஒன்றும் தெரியாது. ஆண்டவரோட வசனம் வாசிக்க எனக்கு விருப்பமே கிடையாது. ஆண்டவரோட காரியத்தை கேட்கறதுக்கும் விருப்பம் கிடையாது. எனக்கு மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஆண்டவர் என் மைண்டில் எம்டியாக இருக்குது. ஆக இன்னொரு பாதத்தில் ஓசியா சொல்கிறாரு, 4:6 வாசித்து பாருங்கள், வாசிக்க வேறு நேரம் இல்லை. இக்னரன்ஸ் இஸ் a sinன்றார். அறியாமை பாவம். கொலை பண்ணுறது மட்டும் பாவம் இல்லை, கொள்ளையடிக்கிறது மட்டும் பாவம் இல்லை. ஆண்டோட வசனம் தெரியல, அதுவும் பாவம். கையில் வேதத்தை கையில் கொடுத்துட்டாரு. இந்த வேதத்தை வாசிக்க தான் அவர் யார் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இருதயத்தையாக இருக்கட்டும், என்னோட கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னோட அறிவாக இருக்கட்டும், ஆண்டவர் அறிகிற அறிவில் மேலே ஆகுனா அவர் எவ்வளோ நேசிக்கிறேன்னா, பார்த்தீங்களா, நீங்கள் 2 பேர் ஒரு சகோதரனை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, மணிக்கணக்கில் புரிஞ்சுக்க பார்க்குறீங்க, பேச விரும்புகிறீங்க. என்னம்மா பண்ணணும், எப்போ பண்ணணும்ப்பா, என்னம்மா பண்ணிச்சுப்பா, பேசலைன்னா கோவம் வருது, இன்னும் பேசலை, நீ கூப்பிடவே இல்லை, என் ஃபோனே எடுக்கல.
சண்டை வர அதுக்கு வருது. வசனத்தை இந்த வாரம் ஃபுல்லாக வாசிக்கல, என்ன சொல்லுதுன்னு தெரியாது எனக்கு. வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம், அது கூட இந்த பாஸ்டர் பேசுகிறது புரியுதா புரியலையான்னு தெரியல, அது வேறு எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் சொல்கிறது எதாவது புரியுதா உங்களுக்கு? புரியுதாம்மா நான் சொல்கிறது? அது எனக்கு பின்னாடி அப்பப்போ மைண்டில் வரும், புரியுதாடா நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்குறோமா, இதான் கேட்குறாங்களா, புரியுதாம்மா? அவர் புரியுதுன்னா நீங்கள் அவருக்கு பதில் சொல்லணும், புரியலைன்னா நான் பதில் சொல்லணும். உங்களுக்கு புரியலைன்னா நான் பதில் சொல்லணும், என்னடா நீ கட்ட முட்டாள் மாதிரி ஒருத்தனுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்தியேன்னு சொல்லிட்டு. புரியுதுன்னா நான் இல்லை, நீங்கள் சொல்லணும். ஆக ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் டக்குன்னு வாசிச்சிருங்க, டைம் ஆகிப்போச்சு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் ஒரே மாதிரி ட்ராமா பண்ணாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமும் ஆஹா ஆஹா பகுத்தறிவு அறிவோடு கூட கிறிஸ்தவனாக காணப்படணும். முட்டாள் கிறிஸ்தவன், ஏண்டா போன சபைக்கு தெரியல சார், ஏண்டா அல்லேலூயா சொன்ன அதுவும் தெரியல சார், ஏண்டா இயேசுவனேஷ் அதுவும் தெரியல சார். அப்போ என்னத்துக்கப்பா இதென்ன இந்த முட்டாள் மாதிரி பேசுறது? அறிவில்லாத கிறிஸ்தவமா? என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் நிறைய ரிலிஜன் தெரியாது, நான் கொஞ்சோண்டு படிச்சிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவ மாதிரி வேதத்தை சொல்ல மாதிரி இந்த உலகத்தில் நான் கண்டுக்கிட்டு எனக்கு தெரியாதப்பா. எனக்கு வேதத்தை அறிவு களஞ்சியம், ஆண்டவராக இயேசு வேதத்தை அறியணும். இயேசு போன சில நாள் பைபிள் ஸ்டடியில் இப்போ ப்ரைமேட்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன், இயேசுவை அறிகிற அறிவில் வளருங்க. பவுல் சொல்கிறார், இயேசு அறிகிறதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்கிறார். எனக்கு வேத அறிவில்லாத கிறிஸ்தவர்களாக சபை உட்காந்துட்டு இருக்கு தெரியுமா? இன்னொன்று நான் சொல்கிறேன், எனக்கு சபையில் 4 பேர் கூட கிறிஸ்தவத்துக்கு வேதம் தெரியாது. 4% ஆஃப் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியன்ஸ் நோ ஸ்கிரிப்சர். பைபிள் எத்தனை புத்தகம் இருக்குது தெரியாது, என்ன சொல்லியிருக்கு அதுவும் தெரியாது. அப்புறம் என்னையா பண்ணுறீங்க, அன்பு எப்படியா செலுத்துவீங்க, அவர் என்னன்னு அவர் யாருன்னு நினச்சி அன்பு செலுத்துவீங்க? அவர் யாருன்னு என்ன வேதம் சொல்கிற இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இயேசு வேறு, வேதம் சொல்கிற இயேசு சாமி வேறு. நான் கரைஞ்சது 30 வருஷமாக இந்த ஊழியத்தில் இருக்கேன். இப்போ வேதாகம கல்லூரிலாம் போய் படிச்சிருக்கேன், ஓரளவுக்கு கடவுள் வழி நடத்தினார். என்னை கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போது உட்காந்துக்கிட்டு முட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன், என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கடந்த 20 வருஷமாக இந்த சபையில் நின்று ஒவ்வொரு வாரமும் சண்டே ஆஃப்டர் சண்டே மார்னிங் ஈவினிங் வசனத்தை பேசுமே இல்லை கேட்பேன். ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் வாசிக்க ட்ரை பண்ணுறேன், பிரசங்கிக்க முயற்சி செய்கிறேன். எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது. என்னோடய போராட்டமே ஆண்டவரே எனக்கு இன்னும் கற்றுத்தாங்க. என் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கொஞ்சம் தான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன். இந்த உலக வெறும் கடல் மாதிரி இந்த வேதம், இந்த இயேசு அதான் ஒருத்தர் ஊழியக்காரர் சொல்கிறாரு. மோசேஸை பற்றி பேசும்போது, நான் டிமின் படிக்கும்போது, டாக்டர் மினிஸ்ட்ரி படிக்கும்போது ஒரு ஆள் வந்தார், ஜான் அலெக்ஸ் கொன்ஜாலஸ்ன்னு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் பிப்ளிக்கல் தியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறார், ஹெமினிஸ்ட் பற்றி. அவர் பேசும்போது சொன்னார், மோசஸ் நியூ மோர் அபவுட் காட். மோசேக்கு யாரை பற்றி, ஆண்டவரை பற்றி எவ்வளோ தெரியுமா? நிறைய தெரியும். பிகாஸ் he see God, he got saw face to face, but he wrote very littleன்றாரு. 5 புத்தகம் எழுதியிருக்காருப்பா மோசே. எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகமம், 5 புத்தகம், பெரிய புத்தகம், அதுதான் நியாயப்பிரமாணம். அவர் சொல்கிறாரு, கடவுளை பற்றி அவருக்கு நிறையா தெரியும், அவர் கொஞ்சம் தான் எழுதியிருக்கிறாருன்றாரு. ஓ அப்படியா? அவர் மோசையே 5 புத்தகத்தில் எழுதியிருந்தா அவ்வளோ தெரிஞ்சால் நமக்கு என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்கள். 13 ரூமுகள் எழுதியிருக்கிறார் பவுல். அவர் கடைசியில் சொல்கிறாரு, இருக்கிறதுலையே நான் தான் என்னது முதல்ல பாவிலே பிரதான பாவின்றாரு. அப்புறம் இன்னும் சொல்கிறாரு, நான் தான் இருக்கிறதுலே என்னது சீஃப் என்னது கடைசி அப்போஸ்தலன்னு சொல்கிறாரு. தன்னை ஒரு பொருட்டாவே என்னல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏரோப்ளேன் தெரியுமா உங்களுக்கு? ஏரோப்ளேன் ரொம்ப தூரமாக, நம்ம ஏரோப்ளேன் லெவலில் எல்லோரும் ஏறிட்டீங்க. ரொம்ப தூரமாக இருக்கும்போது ஏரோப்ளேன் ரொம்ப சின்னதாக தெரியும். ஆனால் கிட்டத்தில் போனால் தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ சின்ன ஆள்னு. நீங்கள் ஆண்டவரை ரொம்ப தூரமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கிட்டத்தில் வாங்க. அந்த கிட்டத்தில் வரணுன்னே இந்த கிட்டத்தில் வரணும். இதை நல்லா வாசிச்சிங்கன்னா தான் தெரியும் அவர் எவ்வளோ பெரியவர்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு கட்டுற ஆலயம் எவ்வளோ பெருசு. வாங்க, நேரம் இல்லை அதனால் போயிடுவோம். ஆக இன்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக உண்மையான அன்பு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போட்டிருக்கேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா, a genuine love of the Lord is intelligent, feeling, willing and serving. ஆனால் உண்மையான அன்பு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஞானமான அன்பு சும்மா முட்டாள்தனமான அன்பு, நான் அன்பு செலுத்துறேன்னு கிடையாது. we have a logic why we love Lord. அது மாதிரி ஃபீலிங், உணர்வு கூட காணப்படணும். அப்புறம் நான் என்ன வில்லிங்காக இருக்கணும், விருப்பப்பட்டு செய்யணும். ஆண்டவருக்கு நான் சேவை செய்வதற்கு யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்னை ஊழியத்துக்கு கடவுள் கொண்டு வந்தார்னா நானாக கடவுள் என்னை கொண்டு வந்தார். ஒன்று தான், நான் ஆண்டவர் கீழ்ப்படியணும்னு விருப்பப்பட்டேன்.
நான் நல்லா அங்கேயும் இருந்திருக்கலாம், அங்கேயும் மரியாதை மதிப்பெல்லாம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்குறது என்ன அன்பு செலுத்துறேன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த காடு செயல்படணும். அது மட்டும் லவ் காட் இஸ் டு பி லவ்ட் வித் ஆல் அவர் பவர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் நத்திங் இஸ் டு பி லவ்ட் மோர் தென் காட். ஆக இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்த எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வல்லமையினால் எனக்கு கொடுத்த எல்லா விதமான ஃபேக்கல்டிஸும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை நேசிப்பதற்கு பயன்படுத்தணுமே தவிர கடைசியாக தேவனுக்கு எனக்கு கொடுக்கக்கூடாது. நேரம் ஆகுது, போகலாம். ஆக வாங்க 3வது கடைசி போயிடுவோம், 4வது காரியத்துக்கு வந்துடுவோம். ஆக நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வசனம் வாசிக்க வேண்டியது கடைசியாக இருக்க தேவன் கொடுக்க வேண்டாம். 3வது 38 வந்துருங்கப்பா. கடைசி முதலாவது பிரதான கட்டணை. விசேஷமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ன்ற வார்த்தை போட்டிருக்கு. என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட்ன்ற வார்த்தை எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் டூ எனி திங், எது செஞ்சீங்களோ செய்யலையோ எல்லாத்துக்கும் முன்னாடி முதலாவது உங்கள் வாழ்க்கையில் முதல்ல யாரை மட்டும்தான் முதல்ல நேசிக்கணும்? ஆண்டவரை நேசித்த பிறகு அந்த நேசத்தின் வழி நடத்துதல் தான் மற்ற காரியங்கள். என் கணவனை நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். பிகாஸ் என்னோட ஆண்டவரை நேசிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதாவது அன்பு என்று சொல்லும் போனோடனே அது உறவை பற்றி பேசுது. பார்த்தீங்களா உங்களுக்கு? அன்புனா என்னையா? உறவு. அப்போ ஆண்டவருக்கும் எனக்கு உள்ள ஒரு நல்ல உறவு இருக்குமானா, என்னோட உறவின் வெளிப்பாடு என்ன செய்யும்? என் கணவன்கிட்ட வெளிப்படும். என் கணவனுக்கு மாத்திரம் வெளிப்படாது, என் பிள்ளைகளை வெளிப்படும். என் பிள்ளைகள் மாத்திரம் வெளிப்படாது, எல்லாத்தையும் வெளிப்படும் இல்லையா? ஆக என்னுடைய அன்பு எங்கே வெளிப்படணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ரிச்சுவல் பட் அபவுட் ரிலேஷன்ஷிப். எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, இது உறவு. வெறும் என்னவாக இருக்கக்கூடாது? ரிச்சுவல்னான கடமை அல்லது சடங்காக இருக்கக்கூடாது. என்னோடய உலகத்தில், என்னோடய வாழ்க்கையில் இந்த காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்லி, ஜீசஸ் தேங்க்யூ, என்னை நீங்கள் பாதுகாத்துட்டீங்க, ஜீவனை கொடுத்துட்டீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் பிகாஸ் யூ லவ் மீ ஸோ மச். அது ரெண்டாவது இது என்னது? பெரிய கட்டளை. என்ன போட்டிருக்குமா? அந்த முதலாவது மட்டும் கிடையாது. 38 மறுபடியும் இது முதலாம் பிரதான கற்பனை. ஆங்கிலத்தில் பிரதான கற்பனை, முதலாம் பிரதானம் ரெண்டுமே ஒரே வார்த்தை. பிரதானம் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஆனால் கிரீக்கில் எப்படி போட்டிருக்கோம்? மெகான்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குங்க? மெகான்னா பெரிய கட்டளை. எப்படிமா? கிரேட் கமாண்ட். நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் கமாண்ட், த ஃபர்ஸ்ட் கமாண்ட் மட்டும் கிடையாது, த கிரேட் கமாண்ட். இட்ஸ் ஆல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் ஒபீடியன்ஸ். இந்த கட்டளைக்கு மேலே தான் மற்ற எல்லா கட்டளையும் உட்காரணும். இதுதான் அஸ்திபாரம். இது முதலையும் இருக்கணும், இது மிக பெரியதாக காணப்படும். அதான் முதலாவது பெரிய கட்டளை. ஆண்டவரை நான் நேசிப்பதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால் மற்ற எல்லாம் இதில் வரணும். ஆல் அதர் கமாண்ட் ஹேங் ஆன் இட். அதுதான் சொல்லுது. 40வது வசனம் சொல்லுது, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்குது என்ற அந்த 2 கட்டளை. முதல்ல நான் ஆண்டவரை நேசிப்பது, அதான் சிலுவையில் 2 கிளாஸமாக இருக்கும். முதலாவது ஹரிசாண்டல்ஸ் அண்ட் வெர்டிக்கல் லவ்னு சொல்லுவாங்க. முதல்ல எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு இருக்குமானால், அன்பு இருக்குமானால், ஆண்டோடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த உலகத்தில் எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துவேன். ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அன்பின் அடையாளம் தான் என்னது? என்னோட உறவும் ஐக்கியமும் வாழ்க்கையும் காணப்படணும். அதனால தான் கிறிஸ்டியன் கொயினோனியான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் கொயினோனியா என்னன்னு கேட்டால் தான் கிறிஸ்தவ ஐக்கியம். சபைக்கு வந்துட்டு அல்லேலூயா போட்டு உடுக்கடிச்சு பாட்டு பாடிட்டு காணப்படக்கூடாது. ஆண்டவரை பார்க்க வந்தது உண்மைதான். அதே ஆண்டவர் என்னோட பிள்ளைகளை சகோதரனும் சகோதரி சபையில் வச்சுருக்கிறார். இது ஆண்டோட பிள்ளைகளோட குடும்பம். எல்லாரையும் பார்த்து விசாரிக்கணும். பிரதர் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பார்த்துக்கங்க பிரதர், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சிஸ்டர், உங்களுக்காக பார்த்து வந்துட்டு கதகசனுக்கு அந்த கோஷிப் பண்ணுறது என்னது? அடுத்தவனை பற்றி பேசாதீங்க. தயவு செய்து அந்த நாக்கை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஒன்றுக்கு அந்த 13வது அதிகாரம் எனக்கு வாசிக்க நேரம் இல்லை, நம்ம முடிச்சிருவோம். 13வது தயவு செய்து வாசி. அகாப்பே லவ். எனக்கு அதை கிங் ஜேம்ஸில் போட்டிருக்கணும், த லவ்னு போட்டிருக்காது, அது சேரிட்டின்னு போட்டிருக்கோம். சேரிட்டின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் ஆக்ஷன் இன் லவ். என் வாழ்க்கையில் அன்பின் பெருக்காக என்னுடைய வாழ்க்கை காணப்படும். எனக்கு நாலேஜ் எவ்வளோ வேலை இருக்கலாம், எனக்கு நல்ல ரெவலேஷன் வரலாம், ஐ கேன் டூ, நல்ல வல்லமையை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்பு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே போலவே என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்பு செலுத்தும்படி கடந்தால் தான் he who loves God with all his heart will find nothing too hard for or to do or too much to give அப்படின்னு பார்க்குறோம். ஆக அந்த வேத வாசிக்கிறேன் பாருங்கள். He who loves God with all his heart, எவன் உண்மையாக தான் முழு இருதயத்தோடு நேசிக்கிறானோ, will find nothing too hard. இந்த உலகத்தில் எதுவும் கடினம் கிடையாது. and to do, செய்யறதுக்கு too much to give. ஆண்டவருக்கு கொடுப்பது, எனக்கு கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாம் எனக்கு தானே கொடுத்தார், அவர் தானே கொடுத்தார். so what is too much for God? டைம் ஆகுதா? போயிடலாமா? ஆக 3 முக்கியமான காரியம், 4 காரியம் சும்மா அப்ளிகேஷன் கிவிங் அவுட் பெஸ்ட் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துருக்கோம். நம்ம பேசுவோம். முதலாவது தேவனுக்கு உங்களோட நேரத்தை கொடுக்கணும்.
ஜெபம் பண்ணுறதுக்கு, வேதத்தை வாசிக்கிறதுக்கு டெய்லி பண்ணுறீங்களா? ரெகுலர்லி வர்ஷிப். சபையை விடக்கூடாது, சபைக்கு வரணும், சின்சியராக வரணும், உண்மையாக வரணும். அது மாத்திரங்க, கிவ் பெஸ்ட் டு காட். என்னது? ஒரு டேலண்ட் கொடுங்க. தாளந்துனா என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு வரும்போது உங்களுக்கு தேவை, ஒவ்வொருத்தரும் தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், கிருபைகளை கொடுத்துருக்கிறார். சபைக்கு வாங்க, சமுதாயத்தில் இருக்கீங்க, குடும்பத்தில் இருக்கிறீங்க, உங்கள் பங்களிப்பை கொடுக்க பாருங்கள், செய்ய பாருங்கள். அது அன்பின் வெளிப்பாடு. என் மகனை நான் நேசிக்கிறேன், என் மனைவி நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் வாயில் சொல்ல மாட்டேன், என்னால் நான் செய்ய முயற்சி செய்வேன், ஏதாச்சும் நான் முடிச்சு கொடுத்து செய்வேன். சில வேளை நான் பஸ்ஸில் போகிறேன், யாராச்சும் அடிபட்டா டக்குன்னு போய் நிற்பேன் உதவி செய்யறதுக்கு. யாராக இருந்தால் நான் பார்க்க மாட்டேன். குடும்பத்துலையும் சபையிலையும் சமுதாயத்திலும் அப்படி காணப்படணும். என்னோடய வேலை என்ன செய்யக்கூடாது, ஒரு தாளந்துக்காரமே புதைச்சி வைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை தேவனுக்கு பயன்படுத்துங்க. கிவ். என்ன செய்யுங்க, உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொடுத்த பணத்தில், பொருளில் சம்பாதிக்கிறீங்க, நல்ல ஆரோக்கியமான முக்கியமான காரணப்படுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், நிறைய தேவைகளை சந்திச்சிருக்கிறார். சிங்கப்பூரில் நல்லபடியாக வேலை இருக்குது. என்னால் அள்ளி கொடுக்க முடியாது, தமிழில் சொல்லுவாங்க கிள்ளி கொடுக்கும், கொஞ்சோடு கொடுக்க முடியும். கொஞ்சம் 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 நம்ம செய்வோமா ஒவ்வொரு நாளும்? அவரோட ராஜ்யத்துக்கு உதவி செய்ய பாருங்கள், ஊழியத்தை தாங்குங்க, உங்களுடைய நேரத்தை கடவுள் மேலே முழுமையாக நம்பிங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார். அவருக்கு தெரியாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. சில வேலைகளே எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி நடக்குது. ஆனால் நான் ஒன்று தான் நினைப்பேன், ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு எது நடக்குது. எனக்கு விருப்பப்படலையோ ஆண்டவர் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கார் எல்லாத்துக்கும். சரியா? அது சில வேளை நான் எப்போது என்னோடய வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்போது நான் விசுவாசிக்கிறது எனக்கு கஷ்டம் கிடையாது. சிறப்பான சில காரியங்கள் இல்லாத போது என்ன செய்யணும் கிடக்குன்னா கஷ்டமாக இருக்கும். ஆக 3 காரியங்களை பார்த்தோம். தேவனை முதல்ல நேசிக்கிறதை பற்றி பேசினோம். அப்புறம் எப்படி நேசிக்கணும்னு பார்த்தோம். ஏன் முதலாவது என்னது பெரிதான கட்டளைன்னு நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விடோவை பார்த்தீங்களா? இந்த பெண்மணி என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் மார்க் என்ன வசனம் சொல்லியிருக்கு, இந்த பெண் என்ன செய்கிறா, 2 காசு கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறா. அதில் போட்டிருக்கேன் என்ன, அவள்கிட்ட என்ன செய்யலாம், அங்கே இருக்கிற எல்லாரும் காட்டிலும் விளையாட அதிகமாக கொடுத்தான்னு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவள்கிட்ட இருக்கிறது சிறப்பானது ஆண்டவருக்கு கொடுத்தேன். அவள்கிட்ட இருக்க மிஞ்சி போனதை கொடுக்கல, கடைசியில் கொஞ்சோண்டு. இப்போ நம்மளாம் கொடுக்கும்போது எப்படின்னா நிறையா வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு கொடுக்குறோம். அவள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டா. அதுதான் அவள் கொடுக்குறது பெஸ்ட்டுக்கு. ஆக இன்றைக்கி பார்த்தீங்க, the widow didn't give what had left over, she gave her best because her heart was fully set on God. ஆக இந்த அருமையான வேலையில் நான் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டால், அவள் ஆண்டவருக்கு கொடுக்குது. ஏன்னா அவள் முதல் இடத்துல தேவனை வச்சிருக்கிறதுனால அவள் அன்பின் நிமித்தமாக தேவனுக்கு என்னால் முடிஞ்சதை கொடுத்தா. நீங்கள் ஆண்டவர்கள் கிருபை தருவார், நீங்கள் யாருக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறத. ஆக இன்னும் ஒன்று தான் சரியில் விட்டுட்டு போயிடுவோம். டேக் அவே. என்ன டேக் அவே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, God wants you your best, not your leftovers. கடவுளுக்கு கொடுக்கும்போது எதை கொடுக்கணும்? அன்பின் வெளிப்பாடாக என்ன காணப்படணுங்க? மிஞ்சி போனதை கொடுக்காதீங்க. மிஞ்சி போனதை கடவுளுக்கு கொடுக்க மாட்டாங்க, பிச்சைக்காரனுக்கு தான் கொடுப்பாங்க. வீட்டில் சாப்பாடு எதையோ கொடுப்பீங்க. அதே போல் பாருங்கள், லவ்விங் காட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். ஆண்டவரை முழுமையாக நேசிக்கிறது என்பது அஸ்திபாரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ரியல் லவ் இன்வால்வ்ஸ் ஆக்ஷன், சாக்ரிஃபைஸ் அண்ட் ப்ரையாரிட்டி. ஆக உண்மையான அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கறது மாத்திரம் கிடையாது, செய்கையில் காணப்படணும், தியாகத்தோடு காணப்படணும். ஆண்டவர் முதலமை வச்சுருப்போம், ஆண்டவர் இடைநடத்திடுவா, கண்ண மூடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள கர்த்தாவே, மறுபடியும் நன்றியோடு உடைய பாதத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, எங்களை இம்மட்டமாய் நடத்திய விதத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை சொன்னதற்காய் நன்றி. நாங்கள் மாத்திரம் முதலாவது நேசிப்பதற்கு கிருபை தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வாங்க நம்ம எல்லாரும் திருவனந்தத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்.